திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ணுற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு, தொடர்ச்சியே நடக்குது. இப்போ ஆசிபாங்கிற தங்கச்சியை கோயிலுக்குள்ள வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு. இது எல்லா துறையிலும் இருக்கு. பேருந்துல போகும்போது இருக்குது, எல்லா துறையிலும் இருக்கு. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது. அது திரையுலகம் ரொம்ப புகழ்பெற்ற ஊடகமா இருக்கனால பளிச்சுன்னு வருது. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது. அதான் என்னுடைய கருத்து. அதுல இது வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் வரும். இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்துல எல்லாமே நம்ம ராதிகாலாம் சொல்றாங்க பாருங்க, அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது, கேரவேன், அதுக்குள்ள சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது. அவங்க போய் உடை மாற்றும் போது, ஓய்வு எடுக்கும் போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரிகம்னு பாருங்க. அப்ப அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமா இருக்க வேண்டியது. இப்ப நீங்க இங்க நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டா இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமா இருக்குது. அது எல்லா இடங்களையும் நடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய கடமை, பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.